சிவாய மகாபெரிவத்துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய மைண்ட் ஸ்பே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. எனக்கு அப்போ தான் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம போடுறோம், ஓகே, நம்ம போடுறது பீப்புளுக்கு யூஸ் ஆகுது, எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால் டன் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் அதில் போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை கேளுங்க. நீங்கள் செய்யலைன்னா கூட அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்னையிலேருந்து ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்கள் மைண்டை கொஞ்சோண்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆனால் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அப்புறம் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா செய்ய மாட்டீங்க, இது உண்மை. அதனால் எப்படியாவது நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு வாரம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தன்னால் அதுவே செய்ய ஆரம்பிக்கும். அதனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் ரீசன் சொல்லாதீங்க. எனக்கு கூட டைம் இல்லை, ஆனால் எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு நம்ம அந்தந்த டைமுக்கு அந்த வேலையை பார்த்துடணும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். கிராட்டிடியூட் டே 3 இன்றைக்கி எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மளோட ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்பு யாருமே இல்லாத ஒரு உலகத்தில் நீங்கள் மட்டும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வாழறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சுற்றுச்சூழல் உங்களை சுற்றி யாராவது ஒரு 4-5 பேர் இருக்கணும். நீங்கள் பேசணும், இல்லை அவங்க பேசணும். ஏதாவது ஒரு ஷேரிங்காவது யாராவது வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகளை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி நம்ம அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான வழி தான். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய போகிறதே கிடையாது. உங்களுக்கு ஒரு கல் ஒன்று எடுத்துக்க சொல்லியிருக்கோம். அந்த கல்லை எடுத்து வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க 2 நாள், அதை அப்படியே செய்யுங்க. அதுக்கு அடுத்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 3வது நாள். உங்களுக்கு மிக நெருக்கமான 3 உறவுகளை தேர்ந்தெடுத்துக்குங்க. அவர்கள் ஒவ்வொருவருடைய புகைப்படத்தையும் சேகரிச்சுக்குங்க. உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஆரம்பிங்க. 3 பேர் எடுத்துக்குங்க. 3 பேருடைய புகைப்படத்தையும் எடுத்துக்குங்க. அடுத்து அந்த புகைப்படங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் அதிக ஒரு நன்றியுணர்வோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும். இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கிறீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு 5 விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. நெகட்டிவை விட்டுருங்க, பாசிட்டிவ். இப்போ உங்களுக்கு உதவி இருக்கலாம், உங்கள்கிட்ட உங்களை கோயிலுக்கு கூட்டு போயிருக்கலாம், உங்களை பீச்சுக்கு கூட்டு போயிருக்கலாம், உங்களை சினிமா கூட்டு போயிருக்கலாம், உங்களை காலேஜுக்கு கூட்டு போயிருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கலாம். நீங்கள் யாருமே இல்லாமல் தவிக்கும் போது உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம். நெகட்டிவ் இருக்கும், அதை விட்டுருங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பாசிட்டிவை பார்த்தீங்களோ அந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸில் ஒரு 5 மட்டும் 3 பேர்கிட்ட எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அதை நீங்கள் உங்களுடைய அந்த நோட் எழுதுறீங்க இல்லைங்களா, டெய்லி கிராட்டிடியூட் எழுதுறீங்கல்ல, அந்த நோட்டில் ஒவ்வொருத்தருடைய 5 பாயிண்ட்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வாக்கியத்தையும் அந்த நபரினுடைய பெயரை குறிப்பிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இவங்களால் இது எனக்கு நடந்துச்சு, நன்றி நன்றி நன்றி. இது இந்த நன்றிங்கிற வார்த்தை ஒரு மாயாஜால வார்த்தை, ஒரு மேஜிக். அது நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் தேங்க் பண்ணி எழுதுங்க. இதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு சந்தோஷமாக அந்த பர்சனை திரும்பி அந்த புகைப்படத்தோடு வச்சு நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு 2-3 தடவை படிங்க. 2-3 தடவை படிச்சுட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த கல்லில் அந்த எமோஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டோன், அதில் அந்த எமோஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த கல்லை எங்கே போனாலும் இனிமேல் எடுத்துகிட்டு போங்க. அப்போது நீங்கள் யாரெல்லாம் நினச்சிங்களோ அவங்க உங்கள் கூட இருக்கிற மாதிரியே அந்த கிராட்டிடியூட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இவங்கெல்லாம் என் கூட இருக்காங்க, இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸை அது க்ரியேட் பண்ணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அது ஹார்ட்லேருந்து வரலாம், இல்லை ஸ்டமக்லேருந்து வரலாம் அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது, இல்லை வேர்ட்ஸில் வாயிலேருந்து வரலாம். எப்படிலாம் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது, நீங்கள் இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு எப்பயுமே சிரிப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு ஹார்ட்டில் அந்த ஃபீலிங் வருது அப்படின்னா நீங்கள் எமோஷனாக அவங்க கூட பாண்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டமக்லேருந்து வருதுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் அந்த கல்லை வச்சுக்கிட்டு அவங்களுடைய புகைப்படத்தையும் பார்த்து நீங்கள் அவங்கள பற்றின அந்த 5 விஷயங்களை ரிப்பீட்டடாக சொல்லி நன்றி நன்றி நன்றின்னு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி
சொல்லிவிட்டு திரும்பி நீங்கள் தூங்க ஆரம்பிங்க. அந்த கல் உங்களை நீங்கள் படுக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்குங்க. நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் கூடையே வச்சுக்குங்க. உங்களுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்கள் கூட உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணும். இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்க வைக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜிக். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த மேஜிக் உங்களுக்கு லைஃப்பில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நன்றி. நல்லதே நடக்கும்.